அந்த நாள் மாலை 6 மணிக்கு இரவு மாதிரி இருந்தது. ஓடிக்கிட்டே இருந்த நகரம் அந்த நேரம் சற்று அமைதியாக இருந்தது. சுனித்ரா நகரத்து பெண். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அப்போ பின்னால பாத சத்தம். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3வது தடவையும் அதே சத்தம். அவள் திரும்பி பார்த்தாள். ஒரு ஆண் ஃபோன் பேசுற மாதிரி பாவனை செய்து இவள பார்த்துக்கிட்டு பின்தொடர்ந்து வந்தான். சுமித்ரா வேகமா நடந்தாள். அவனும் அதே வேகத்தில் நடந்தான். அப்போ ஒரு சலங்கை சத்தம் ஜல் ஜல் என்று கேட்டது. அவள் திரும்பினாள். அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு காளை, கருப்பு நிறம். அவளின் பயம் இன்னும் சற்று அதிகமாகிவிட்டது. இது என்ன கடவுளே சோதனை! ஒரு பக்கம் முகம் தெரியாத மர்ம நபர், மறுபக்கம் பயங்கரமான ஜல்லிக்கட்டு காளை. இப்போ நான் என்ன செய்வது என்று செய்வதறியாது திகைத்துப் போய் நின்றாள். ஆனால் அந்த மர்ம நபர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் முன்னேறி அவள் அருகே செல்ல முற்பட்டான். சற்று தள்ளி நின்ற காளை மாடு அவன் முன்னே வந்தது. சுமித்ரா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தாள். அவனோ குறுக்கே வந்த காளையை தடுக்க முற்பட்டான். அந்த காளையோ ஒரே அசைவில் தன் கொம்புகளால் அவனை பக்கத்துக்கு தள்ளியது. அவன் தரையில விழுந்து மயக்கமாக கிடந்தான். இப்போ சுமித்ரா சற்று ஆறுதலாக நின்றாள். மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டது. தூரத்திலிருந்து ஒரு பெண் குரல். கருப்பா! சுமித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது என்று மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். அந்த குரல் ஒரு கிராமத்து பெண்ணோடது. கையில் கயிறு வச்சுக்கிட்டு சொன்னாள். மன்னிச்சுடுங்க அக்கா, இது எங்க ஊரு கோவில் காளை. இவன் பேர் கருப்பா. இவனை தேடிதான் வந்தேன். உங்கள ஒன்னும் பண்ணாது, பயப்படாம நில்லுங்க அப்படின்னு அந்த கிராமத்து பெண் சொன்னாள். சுமித்ரா நடந்ததை கிராமத்து பெண்ணுக்கு விபரமா சொன்னாள். இப்போ அந்த கிராமத்து பெண் தன் காளையிடம், இவங்கள காப்பாத்ததான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா அப்படின்னு சொன்னா. அப்போ சுமித்ரா சொன்னாள், ஆமாம், என்னை இந்த கோவில் காளைதான் காப்பாற்றியது. கிராமத்து பெண் தன் காளையை அழைத்தாள். கருப்பா, வா போகலாம். காளை ஒரு முறை சுமித்ராவை பார்த்தது. பிறகு அவளை விட்டு திரும்பி நடந்தது. அந்த இரவு சுமித்ரா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாள். பாதுகாப்பு எப்போதும் நமக்காக வராது. சில நேரம் அது நம்ம வழியில நின்று இருக்கும். இந்த மாதிரி உங்க ஊர்லயும் கோவில் காளை இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க.